கரெக்டா ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி ட்ரேடிங்னா என்ன, அதுல எப்படி மணி ஏர்ன் பண்றதுன்னு சொல்லிட்டு கத்துக்க ஆரம்பிச்சு ஒரே வாரத்துல 30,000 லாஸ் பண்ணிருக்கேன். நான் ஏன் ட்ரேடிங்ல லாஸ் பண்ணேன், உண்மையாவே ட்ரேடிங் ஸ்கேமா அப்படிங்கறத இந்த வீடியோவை டீடைலா பார்க்கலாம். நீங்க ஒரு மிடில் கிளாஸ்ல இருக்கீங்க, நீங்க ட்ரேடிங் பண்ணலாமா வேணாமா யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். மிடில் கிளாஸ் லெவல்ல இருந்துகிட்டு நான் ஏன் இவ்வளவு தூரம் லாஸ் பண்ணேன், அதனால எனக்கு எவ்வளவு தூரம் இம்பாக்ட் ஆச்சு அப்படிங்கறத நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போறோம். ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் பீப்புளா உங்களுக்கு ட்ரேடிங் பண்ண விருப்பம் இருக்கா இல்லையா அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களோட கருத்து என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். திஸ் இஸ் விஜய். இன்னைக்கான வீடியோல மிடில் கிளாஸ் மக்கள் ட்ரேடிங் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். சோ ட்ரேடிங்னா என்ன, நம்ம ஏன் பண்ணணும், எதுக்காக பண்ணக்கூடாது அப்படிங்கறத டீடைலா பார்க்கலாம். நான் ட்ரேடிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கும் போது நிறைய விதமான குழப்பங்கள் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் நிறைய விதமான பிளாட்ஃபார்ம்ல ட்ரேடிங் பண்ண முடிஞ்சு. நம்பர் 1 ஆப்ஷன் ட்ரேடிங் சொல்றாங்க, ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் சொல்றாங்க. சோ ஆப்ஷன் ட்ரேடிங்னா என்ன, ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்னா என்ன, இத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கே பாத்தீங்க அப்படின்னா டைம் எடுத்துருச்சு. இந்த ரெண்டுல எது பெஸ்டா இருக்கு, நான் ரெண்டுல எதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிக்கிறதுக்கே டைம் எடுத்துருச்சு. சோ அப்படி இதை தேடி கண்டுபிடிச்சு ஃபாரெக்ஸ் பாத்தீங்கன்னா நமக்கு லாஸ் அதிகமாவே இருக்கும், அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டுமே கொஞ்சம் அதிகமா இருக்கும். அப்படிங்கறதுனால சோ ஃபாரெக்ஸ் வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு ஸ்டாக் மார்க்கெட்ல ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்து சோ ஸ்டாக் மார்க்கெட்ல ட்ரேட் பண்ணணும் அப்படின்னால அதுக்குமே நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. இன்ட்ராடே இருக்கு, டெலிவரி இருக்கு, லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. சோ இதை நம்ம என்னடா பண்ண போறோம் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது இன்ட்ராடே அப்படிங்கிறது இன்னைக்கு மார்னிங் 9:15 நம்ம மார்க்கெட் ஓபன் ஆகுது அப்படின்னா 9:15 நம்ம ஸ்டாக்ஸை பை பண்ணிட்டு ஈவினிங் 3 o'clock ஸ்டாக் செல் பண்றதா இன்ட்ராடே அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்படி பார்க்கும்போது இது எனக்கு கொஞ்சம் பெஸ்டா இருந்துச்சு. சோ மார்னிங் ஸ்டாக் பை பண்ண போறோம், அது கொஞ்சம் நல்ல ஒரு லெவல் போனதுக்கு அப்புறம் செல் பண்ணிக்க போறோம் அப்படிங்கறதா பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு ஆப்ஷன்ஸா இருக்கனால இதை சூஸ் பண்ணிக்கிட்டேன். இதுலயுமே கால் புட் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ் இருக்கும். சோ இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய பல விஷயங்கள். சோ ட்ரேடிங் அப்படிங்கிறது கடல் மாதிரி, கரையில இருந்து பார்த்தோம் அப்படின்னா சின்னதா தெரியும், பட் உள்ள போக 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 கடல் எவ்வளவு பெருசோ அதே மாதிரி ட்ரேடிங்குமே உள்ள நிறைய விதமான விஷயங்கள் இருக்கும். எல்லாமே கத்துக்கிட்டாதான் நம்ம ட்ரேடிங் அப்படிங்கிறது பண்ண முடியும். இது எனக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தெரியல. சோ அதை பத்தி கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்க ஆரம்பிக்கும் போது நிறைய இருந்துச்சு. பட் ஒரு சில ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பாத்தீங்கன்னா யூடியூப் சேனல் நிறைய சொல்லி கொடுத்தாங்க. அதை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜியை மட்டும் பில்ட் பண்ணிட்டு அந்த ஸ்ட்ராட்டஜில ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். பட் அதுல பாத்தீங்க அப்படின்னா லாஸ் தான் ஆச்சு. நான் ஏன் லாஸ் பண்ணேன் அப்படின்னா ஃபியர். நமக்கு மார்க்கெட் ஓபன் ஆகுற வரைக்கும் நல்ல ஒரு பிளான் இருக்கும். பட் மார்க்கெட் ஓபன் ஆயிட்டு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேடிங் உள்ள போயிட்டு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா அதுக்கு ஒரு பெரிய பயம் இருக்கும். நம்ம போட்ட அமௌண்ட் லாஸ் பண்ணிடுவோமோ இல்லையோ அப்படிங்கிற அந்த ஒரு பயத்திலே பாத்தீங்க அப்படின்னா ட்ரேடிங் பண்ணாம அந்த ஒரு ட்ரேடை க்ளோஸ் பண்ணிடுவோம். சோ அப்படி பண்ணும்போது நிறைய லாசஸ் தான் பாத்தீங்கன்னா நான் ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சேன். நீங்க ட்ரேடிங் பண்ண போறீங்க அப்படின்னா மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது 30,000 ரூபீஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவை. சோ இந்த 30,000 ரூபீஸ் எதுக்காக அப்படின்னா உங்களால 5,000 ரூபாயிலையும் 10,000 ரூபாயிலையும் ட்ரேடிங் அப்படிங்கிறது பண்ணிக்க முடியும். பட் அது ஒரு 2 நாளையில 3 நாளையில பாத்தீங்கன்னா லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அது உங்களால ரெக்கவர் பண்ணவே முடியாது. பட் மினிமம் இன்வெஸ்ட்மெண்டா 30,000 ரூபீஸ் எடுத்து நீங்க அதுல பாதி அமௌண்ட் நீங்க ட்ரேடிங்காக நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ரேஷியோல நீங்க ஸ்டாப் லாஸ் போட்டு நீங்க ட்ரேடிங் கட் பண்ணா கூட உங்களுக்கு அந்த அளவுக்கு லாஸ் அப்படிங்கிறது கிடைக்காது. சோ இந்த இடத்துல ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க உங்களோட வின்னிங் ரேஷியோ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது ஒண்ணு இல்ல. சோ இப்ப 100 ரூபாய்க்கு நீங்க பொருள் வாங்குறீங்க, 100 ரூபாய்க்கு ஸ்டாக் வாங்குறீங்க, 98 ரூபா போனதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா எனக்கு அந்த ஸ்டாக் செல் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்னீங்க அப்படின்னா 98 ரூபா வர வரைக்கும் ஸ்டாக் உங்களுக்கு அதுல தான் இருக்கும். சோ 98 ரூபா வந்துருச்சு அப்படின்னா அதாவது அதோட உங்க வேல்யூ கம்மியாகுது அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்டாக் செல் ஆயிரும். அதுவே 100 ரூபாயில இருந்து 150 ரூபா 160 ரூபா வரைக்கும் மேல போய்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்குமே நீங்க ஒரு லிமிட் டார்கெட் அப்படிங்கிற ஒரு லிமிட் அப்படிங்கிற வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நீங்க டார்கெட்டே எதுவுமே வைக்கல, நீங்க 100 ரூபாய்க்கு ஸ்டாக் வாங்கிட்டீங்க, டார்கெட் எதுவுமே வைக்காம நீங்க ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க வச்சுக்கோங்களேன், 130 ரூபா வரைக்கும் போற ட்ரேடு அப்படியே டவுன் ஆயிட்டு 90 ரூபாய்க்கு நின்றோம். சோ நீங்க டார்கெட் பிக்ஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா 130 ரூபாய் நீங்க டார்கெட் க்ளோஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்டாக்கு 30 ரூபாய் பாத்தீங்கன்னா ப்ராஃபிட்டா கிடைச்சிருக்கும். நீங்க டார்கெட் எதுவும் பிக்ஸ் பண்ணாதனால எவ்வளவு தூரம் போகுதோ அந்த அளவுக்கு ப்ராஃபிட் எடுத்துக்கலாம் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ட்ரேடிங்ல ப்ராஃபிட்டே கிடைக்காது. ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கையில வச்சுட்டு அதுல ஒரு பாதி மணியை மட்டும் ட்ரேடிங்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. அதுக்கான வின்னிங் ரேஷியோவை கரெக்டா பிக்ஸ் பண்ணிக்கங்க. நீங்க என்ன வின்னிங் ரேஷியோ நீங்க ஸ்டார்டிங்ல ஃபாலோ பண்றீங்களோ அதே தான் கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணணும். என்ன ஸ்ட்ராட்டஜியை ஸ்டார்டிங்ல ஃபாலோ பண்றீங்களோ அதை கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணணும். இந்த யூடியூப் சேனல்ல இந்த ஸ்ட்ராட்டஜி சொன்னாங்க நல்லா இருக்கு, இந்த யூடியூப் சேனல்ல இந்த ஸ்ட்ராட்டஜி சொன்னாங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா
கண்டிப்பா உங்களுக்கு ட்ரேடிங் பண்ண முடியாது. சோ உங்களுக்கான ஸ்ட்ராட்டஜியை நீங்க தான் பில்ட் பண்ணணும். ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்றதுக்கு நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் இருக்கு. எல்லா விதமான புரோக்கர்ஸ்மே பாத்தீங்க அப்படின்னா அது வந்து கொடுக்குறாங்க. அடுத்த முக்கியமான பாயிண்ட் வந்து புரோக்கர் சூஸ் பண்றது. சோ இந்த புரோக்கரை பத்தி பேசுறதால பாத்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்றேன். சோ நிறைய விதமான புரோக்கர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா அதிகமான ஆஃபர்ஸ் டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன் அப்படிங்கிற பேர்ல நமக்கு இருந்த அமௌண்ட் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு தெரியாம ஹிடன் சார்ஜஸ் பாத்தீங்கன்னா எடுத்துக்கிறாங்க. சோ அப்படி நிறைய விதமான புரோக்கர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இருக்கு, இன்னமும் இந்தியாவில் அவைலபிலிட்டி இருக்கு. பட் நீங்க ஜென்யூனான புரோக்கர்ஸ் பண்ணி தேர்ந்தெடுத்துக்கங்க. நான் என்ன பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்றேன் அப்படின்னா ஜெராதாவும் குரோலையும் வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு இந்த ரெண்டு அப்ளிகேஷனோட லிங்க் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். தாராளமா நீங்க வந்து யூஸ் பண்ணி பாருங்க. ஒரு ட்ரேடிங்காக மட்டும் இல்லாம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு இந்த ரெண்டு விதமான அப்ளிகேஷன்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். இவ்வளவு நேரம் நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன் அப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இதுக்கும் மிடில் கிளாஸுக்கு என்னடா சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் அந்த 30,000 இன்வெஸ்ட்மெண்ட் சொன்ன பாத்தீங்களா, மிடில் கிளாஸ் கையில அந்த 30,000 அப்படிங்கிறது கண்டிப்பாவே இருக்காதுங்க. சோ அதைத்தான் வந்து நான் சொல்ல வந்தேன். இந்த 30,000 இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பா மிடில் கிளாஸ்ல எல்லார் கையிலுமே இருக்காது. இதுவே நல்ல ரிச் பீப்புள் அப்படின்னா 30,000 அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா ஒரு இன்கமா இருக்கும், எக்ஸ்ட்ரா அவங்க கையில இருக்கக்கூடிய ஒரு அமௌண்டா இருக்கும். அதை வச்சு ட்ரேட் பண்ணா இது லாஸ் ஆனா கூட நமக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா மிடில் கிளாஸை பொறுத்த வரைக்கும் ஒரு லோன் வாங்கியோ ஏதாவது ஜுவல்ஸ் அடகு கடையை வச்சோ இல்ல நம்ம அம்மா அப்பா கிட்ட ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த அமௌண்ட் அப்படிங்கிறது வாங்கியிருப்போம். அந்த ஒரு அமௌண்ட் நம்ம ட்ரேட் பண்ணி லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அது பெரிய ஒரு இம்பாக்ட் வந்து நமக்கு கிரியேட் பண்ணும். சோ அதுக்காக நீங்க மிடில் கிளாஸா இருக்கீங்க அப்படின்னா நல்லா யோசிச்சு பண்ணுங்க. இந்த ஒரு பிளாட்ஃபார்ம்ல நம்ம ட்ரேட் பண்ணலாமா வேணாமா, நாம பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் லாஸ் ஆனா கூட நமக்கு எந்த பிரச்சனை இல்ல நீங்க நினைச்சா மட்டுமே அந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை ட்ரேடிங்ல கொண்டு வாங்க. சோ எக்ஸ்ட்ரா இன்கம் சோர்ஸ் நீங்க கொண்டு வரீங்க அப்படிங்கிற பட்சத்துல அது வந்து உங்களுக்கு பெரிய இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணாது. பட் உங்களோட சேலரியோ இல்ல லோன் வாங்கியோ இல்ல அம்மா அப்பாட்ட கடன் வாங்கியோ நீங்க வந்து பண்றீங்க அப்படின்னா அது ஒரு லெவலுக்கு மேல உங்களோட லைஃப்ல பெரிய ஒரு இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கும். சோ அதைத்தான் வந்து இன்னைக்கு நான் வீடியோ சொல்ல நினைச்சது. நீங்க ஒரு நல்ல ட்ரேடர் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா நிறைய தெரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு காலேஜ்ல 3 இயர்ஸ் படிச்சதுக்கு அப்புறம் தான் ஒரு 15,000 சம்பளத்துக்கு வெளியில வேலைக்கு போறோம். சோ நம்ம ட்ரேடிங்ல லாக்ஸ் கணக்குல மணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா மினிமம் 1 இயர் ஆவது அதுல படிக்கணும். சோ 1 இயர் ட்ரேடிங் படிச்சுட்டு அதுல பாத்தீங்கன்னா டெமோல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. டெமோ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு அதுல வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணி அதுல நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்ததுக்கு அப்புறம் ரியல் அக்கௌண்ட்டுக்கு நீங்க லைவ் அக்கௌண்ட்டுக்கு நீங்க கன்வெர்ட் ஆனீங்கன்னா உங்களால பெரிய அளவு லாஸ் இருக்காது. சோ ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படிங்கிறது ஒரு இரவு பகல் மாதிரி கண்டிப்பா இருந்துட்டு தான் இருக்கும். லாஸே இல்லாம ட்ரேடிங் எவனாலையும் பண்ண முடியாது. எவ்வளவு பெரிய கம்பெனியா இருந்தாலும் லாஸ் இல்லாம ட்ரேடிங் பண்ண முடியாது. சோ லாஸ் இருக்கும், அது எவ்வளவு தூரம் மினிமல் ஆக்குறது அப்படிங்கிறது நமக்கு நாலேஜ் அப்படிங்கிறது வேணும். சோ அதை கத்துக்கிட்டு கரெக்டா ட்ரேடிங் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா பண்ண முடியும். சோ ட்ரேடிங்கை கத்துக்கிறதுக்கு நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்கு. சோ உங்களுக்கு தேவைப்பட்ட கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நிறைய எந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ல போயிட்டு நம்ம ட்ரேடிங் கத்துக்க முடியும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு டீடைலா வந்து சொல்றேன். ஓகே गाइस, this is that video. இதுதான் வந்து நான் உங்களுக்கு சொல்ல வச்சது. சோ ஒரு மிடில் கிளாஸ் பையனா நான் எப்படி வந்து ட்ரேடிங்ல லாஸ் பண்ணேன், இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிருந்தா வந்து அந்த லாஸ வந்து தடுத்துக்கலாம் அப்படிங்கறத வந்து நான் உங்களுக்கு சொன்னேன். சோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து நான் ட்ரேட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் விஷயங்கள் நிறைய வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷேர் பண்ணிட்டு இருப்போம். சோ மறக்காம இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டைம்ல வந்து பாக்குறேன். அது ஒரு டாடா, பை பை.